வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம இப்போ நடுத்த மோட வச்சு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இதே ஒரு சீரியஸாக எடுத்து போடணும்னா சொல்லுங்கள், சீரியஸ் எடுத்துலாம். இங்கிட்ட இப்போ மைட் கையை பார்த்தேன், அதே காணும். இந்த அடிக்க பாருங்கள் மைட் கை. சாவுரா என்ன நல்லா இப்போ பழக்க முடியுது. ஏதாச்சும் ஸ்ப்ரிட் ஆகிட்டேனா என் பாடி ஏதாச்சும் பெருசா அஜே அதில் நம்ம கத்துரிக்கல. இன்னும் அடுத்து ஒன்று அட்டாக் பண்ணி வந்துருச்சு. சுசனோ ஐயோ அட்டாக் பண்ணியா சாகுறா. ஓகே மைட் கை ஆளே காணோம். நோ எங்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டேன். இந்த மாட்டுக்குச்சு என்னடா மைட் கை. ஏன் சுசனை பார்த்து பயமாடா காண வேணேன். சரி இவன் அட்டாக் பண்ணி பார்ப்போம். மைட் கை தான் இவனா சத்தியா மைட் கை இன்னொரு டேமேஜ் ஆக்கலான்னு பார்த்தா ஆளே காணோம். மைட் கை எங்கே இருக்கிறாய்? நான் ப்ராப்பராகவே அட்டாக் பண்ணுறேன், வாடா. க்ளீனிங் அண்ட் ப்ரொசஸ் பண்ணியிருக்கேன்டா பண்ணி ஒன்றுமே ஆகுதுடா. சரி எல்லாத்தையும் வேர் பண்ணிட்டு வில்லேஜ் பிளான் தேடியாச்சும் கண்டுபிடிச்சானோ. அவனுக்கு ஒரே 5-3 பாவேண்டே. அவனு ஃபுட்டு வேறு இல்லையே. மாடு கொள்ளு. ஓகே மாடு தான் மாடே சாகும். பண்ணல இது மாடு சரியாடு சாகும். பாட்டுக்கிறதே நான் கையில் வச்சுருந்தேன். சாவுங்க. ஓகே இந்த பால் முடிகிறதுக்குள்ள எப்பயாச்சும் ஃபுட் கலெக்ட் பண்ணிடணும். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். மைக்கை ஒரு திண்டே கிடச்சா சண்டை போட அவனே இப்போ காணோம். இப்போ ஸ்பீடாக ஜம்ப் பண்ண முடியுது. இந்த வரைக்கும் மைட் கை நான் ரேம்பேஜுக்கு கொண்டு போகிறேன், வாடா. ஓகே தள்ளி போடா. சுசனோ ஐயே நோ 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 இப்போ தான் வந்து அட்டாக் பண்ணிடுவேன். மறைஞ்சிட்டா ஆகும். மறைஞ்சிட்டோமா? ஐயா நம்ம திங்ஸ் எல்லாம் அங்கேயே வந்துடுச்சு. எந்த பவரும் இப்போ இல்லை. இந்த மோர் பேக் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இது எப்படி ஏற்றுறதுன்னு சொல்கிறேன். இதே சீரியஸாக போனோம்னா சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் உங்களிடம் விடை பிரிவது ATG கேம் பிளேயிங்.